ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த லால் சலாம் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனது எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறது பெரிய பேசப்படும் பொருளாக மாறும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போவும் மாறி இருக்குது. ஆனால் அவர் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது மீடியாவுக்கு பெரிய விஷயமாக தெரியல. ஒன்றுமே இல்லாத விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ரஜினி சங்கி கிடையாது அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்னதை ஹைலைட் பண்ணி போட்டாங்க. அப்புறம் விஜய் நான் மென்ஷன் பண்ணி காக்கான்னு சொல்லலை, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது பெரிய பெருந்தன்மை அல்லவா அப்படின்னு இந்த 2 விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருந்தாங்க. ஆனால் அப்போவே தெரியும் கண்டிப்பாக அவர் பேசுனதில் இந்த 2 விஷயம் கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயமாக இருக்காது, நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருப்பார் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் அது வரட்டும் யூடியூப்பில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்துச்சு, நிறைய நல்ல விஷயங்கள் பேசினார். அவர் ஆரம்பித்ததே இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரிணியுடைய மரணத்திற்கு வருத்தத்தை தெரிவித்து, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கும் வருத்தத்தை தெரிவித்து அவருடைய சாதனைகளையும் சொல்லிவிட்டு, அந்த மாதிரி ஒரு மனிதன் இனி நம்ம பார்க்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவருக்கு புகழாரத்தை சூட்டிட்டு தான் அவர் பேசவே ஆரம்பிக்கிறார். அதில் குறிப்பாக பயங்கர கைத்தட்டலை பெற்ற விஷயம், ரொம்ப எல்லாருமே அதை நினச்சி சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம், எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும், மனைவியை தேர்ந்தெடுக்கிறத விட நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டியதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன்ட்டு சொல்லிவிட்டு, நண்பனுக்கும் எதிரிக்கும் ரொம்ப கம்மியான வித்தியாசம். ஏன்னா 2 பேருமே கூடவே தான் இருப்பாங்க இல்லை, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, இந்த மாதிரி உங்கள் கூடவே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் நண்பன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்கள் பேசுகிறத அப்படியே கேட்பான், அவன் மைண்டுக்குள்ளே எதுவும் ஓடாது, அவனுக்குள்ளே என்ன தோணுதோ அதை அப்படியே கொட்டி தீர்த்துருவான். ஆனால் எதிரி இருக்கிறான் பாருங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டுக்குவான், அவன் மனசில் என்ன நினைக்கிறதுனே சொல்ல மாட்டான், ஆனால் எந்த நேரம் அதை வெளியில் சொல்லுவான்னே நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு பின்னாடி போய் நம்மை காலவாடுற ஒரு மிகப்பெரிய எதிரியாக அவன் மாறுவான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எல்லோருக்குமே அந்த அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆச்சரியமாக இருக்கும், எப்பட்றா இப்படிலாம் கூடவே தானே இருந்தாங்க, எப்படி திடீர்னு இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு காரணம் கடவுள் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதன் பாகம் தனிப்பட்டதுன்னுவார். ஸோ அது 2 ஆத்மா உலகத்தில் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாதுன்றார். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் தனித்தனியாக இருக்கும்பொழுது ஒரு சில நடிப்பு வேறு மாதிரி தானே இருந்தாகணும். ஸோ அதில் ஒரு நடிப்பு தான் இந்த மாதிரி துரோகம் செய்கிற நடிப்பும், அதுவும் இருக்கும். ஆனால் அந்த துரோகம் செய்கிறது அவங்களுடைய குணமாகவே இருந்தாலும், நாம் பர்ஃபெக்டாக இருந்துட்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்க போய் போட்டு கொடுப்பாங்க. உண்மையான நண்பன் போட்டு கொடுக்க மாட்டான், போட்டு கொடுக்குறவங்க துரோகி ஆகிடுறாங்க. அது அவங்களுடைய நடிப்பாக இருக்குது. ஸோ அது அவங்கள குறை சொல்வதற்கு பதிலாக அவங்க இந்த தப்பை மீண்டும் நாம் செய்யக்கூடாது எப்போவுமே அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்த குருவாக அவங்கள நம்ம பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி நபர் எப்போ இருப்பாங்க, எப்போ அந்த மாதிரி குணம் வெளிப்படுன்னே தெரியாது. கூட இருக்கிறவங்க, உங்கள் கூட பிறந்தவங்களே அப்படி இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே அப்படி இருக்கலாம், எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். நாம் பெர்ஃபெக்டாக நேர்மையாக இருந்தால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லோருக்குமே ஒரு நண்பனாக இருப்பார். அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது இல்லையா? வெவ்வேறு சித்தாந்தத்தை கொண்ட அரசியல்வாதிகள் இல்லையா, ஒரு நாஸ்திகம் பேசுகிறவங்கக்கிட்டேயும் போய் கை கொடுப்பார், ஆஸ்திகம் பேசுகிறவங்களுக்கும் கை கொடுப்பார். அதிலும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களையும் கட்டி அணைப்பார். ஸோ இது சமீபமாக டைரக்டர் அமீர் கூட இதை சொல்லியிருப்பார் ரஜினியை பற்றி. ஸோ அவர் தெளிவாக இருக்கிறார் அப்படின்னு. ஸோ மொத்தத்தில் அவர்
எதிரியே வச்சிருக்க மாட்டார். அதையும் மீறி எப்படியாவது உருவானால் கூட முதல் ஆளாக அவர் இறங்கி அதை சமாதானப்படுத்துகிற வேலையை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் இதுக்கு முன்னாடி ஜெயிலர் நிகழ்ச்சியில் வந்து ரஜினி அவர்கள் காக்கா கழுகு கதை சொன்னது. ஸோ அதை எல்லோருமே ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க மீடியாக்கள். உடனே அதை வந்து அவருக்கும் விஜய்க்கும் சமமாக ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கிறதுனால விஜயத்தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு கட்டி விட்டுட்டாங்க. விஜயும் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாரா அல்லது இது ஒரு ப்ரொமோஷனாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக எடுத்துக்கணும்னு நினச்சாரா தெரில. லியோ படத்தில் அதை வச்சு ஒரு டைலாகே வரும். அந்த ஃபங்க்ஷன்லேயுமே அவர் வந்து காக்கா காக்கா அப்படின்ட்டு ஒரு நக்கலாக வேறு பேசியிருப்பார். ஸோ அது கண்டிப்பாக ரஜினி அவர்களை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கு அவரே வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டார். நான் வந்து விஜய் அவர்களெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு அவர் தான் போட்டின்னு அவரே சொல்லியிருக்கார். நானும் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ எனக்கு போட்டியாக அவரை நினைத்தாலோ அல்லது அவருக்கு போட்டியாக அவர் வந்து என்னை அவரோட போட்டியாக நினைத்தாலோ எங்கள் 2 பேருக்குமே மரியாதை கௌரவம் போயிடும். ஸோ அதனால் அப்படி கிடையாது. அதனால் ரசிகர்களும் இனிமேல்ட்டு அப்படிலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சு தான் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறார். ஸோ இது எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுவாங்க. ரஜினி வந்து பயங்கரமாக விமர்சித்தாங்க மனோரமா. ஸோ அப்போ மனோரமாவையே வந்து ஒரு மேடையில் புகழ்ந்தார். ஆக்சுவலாக அந்த விமர்சனம் பண்ண அந்த டைமில் வந்து அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மனோரமா அவர்களை வந்து எந்த படம் வாய்ப்புமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து அருணாச்சலம் படத்தில் போட்டார். ஸோ எதிரிகளை உடனடியாக நண்பனாக்கி கொள்வதில் ரஜினிக்கு ஈடு ரஜினி மட்டும்தான். அதாவது இவர் எதிரியாக நினைக்காமலே அவங்களே எதிரியாக நினைத்தாலுமே கூட, அதே மாதிரி மன்சூர் அலிகான் வந்து ஆரம்பத்திலாம் ரஜினியை தப்பாக பேசிகிட்டே இருப்பார் படங்கள்லையுமே கூட. ஸோ அப்போவும் பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள் தான் படையப்பால் வாய்ப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் ரஜினி தப்பாக பேசுகிறதே கிடையாது. அதேமாதிரி சீமான் அவர்களும் அரசியல் வந்த உடனே வந்து ரஜினியை தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி டைரக்டர் வேலு பிரபாகரனும் பார்த்திங்கன்னா ரஜினியை தான் கண்ணாப்பின்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த திட்டின அத்தனை பேருமே ரஜினியை புகழற அளவுக்கு ரஜினி அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டார். ஸோ அது வந்து மிகப்பெரிய குணம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ராமாயணத்தில் ராமர் மாற்றுவார். அவரை பிடிக்காதவர்களை எல்லாம் அவர் நண்பனாக மாற்றுவார் தன்னுடைய பணிவின் குணத்தின் மூலமாக. ஸோ அப்படி ஒரு கலியுக ராமனாகவே ரஜினிகாந்த் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக மிகையாகாது. ஸோ அவருடைய ஸ்பீச்சிலெல்லாம் பார்த்திங்கன்னா சமீப காலமாகவே சில வருடங்களாகவே அவருடைய ஸ்பீச்சில் வந்து டிஸ்டிங்க்ட்னு ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது என்ன மொழினே தெரியல. ஆனால் அடிக்கடி ஒரு லைனுக்கு லைன் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். ஸோ நிறைய மொழி தெரிஞ்சால் இது ஒரு பிரச்சனை. மேபி கன்னடமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து ரஜினி அவர்கள் வந்து லால் சலாம் படத்தை பற்றி சொன்னார். அவர் நடிச்சிருக்கிற மொய்தீன் கேரக்டர் அது வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை போதிக்குது அந்த படம். நீட் ஆஃப் தி அவர், இன்றைய அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த படத்துடைய கதையை சொல்லும்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த படம் கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வாங்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியே அப்போ நான் அந்த கதையை கேட்கல அப்படின்னாராம். ஸோ ஏன்னா எனக்கு வந்து நேஷ்னல் அவார்டு மேலே வெறுப்பில்லை, ஆனால் அதுக்காகவே படம் எடுக்கிறது வந்து நான் அந்தளவுக்கு அதை விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்லை இந்த கதை நல்லாயிருக்கும் கேட்டு பாருங்கன்னு சரின்ட்டு கேட்டிருக்கிறார். ஸோ அப்போ அந்த கதைக்கு வந்து ப்ரொடியூசரை நிறைய பேரை சஜஸ்ட் பண்ணி அவங்கெல்லாம் தயக்கம் காட்டினது, அதுக்கப்புறம் சுபாஸ்கரன் அதுக்கு ஓகே சொன்னது. அதற்கு பிறகு தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த மொய்தீன் கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஐஸ்வர்யா கூட சீரியஸாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் சீரியஸாக இவர் சொன்ன பிறகு தான் இவர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுதான் வந்து அந்த படத்திலே முக்கியமான கேரக்டர், பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்களே வந்து நடுராத்திரி 11:30 மணிக்கு கால் பண்ணி படம் வந்து இந்தளவுக்கு சூப்பராக ஐஸ்வர்யா பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுடைய கேரக்டரும் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது அப்படின்னு பாராட்டினார். இது வந்து ரோபோ சிவாஜிக்கு கூட ஏஆர் ரஹ்மான் பாராட்டினது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது இந்த படம் வந்து நட்பை
பற்றி பேசுது, மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுது, இந்த தேர் திருவிழாவை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் எல்லா மதங்களுமே வந்து கடவுளை அடைந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை உணர்வதற்காகத்தான் உணர்ந்து நாம் சந்தோஷமாக வாழறதுக்கான வழியைத்தான் போதிக்குது. ஸோ இதில் வந்து உன் மதம் பெருசு, என் மதம் பெருசு அப்படின்னு சொல்லி இன்னொரு மதத்தின் மீது கல்லை எடுத்து போடுறது வந்து தப்பான பழக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட், முகமது நபி இவங்கெல்லாம் வந்து அந்த உயர்ந்த இடத்தை அடைந்தார்களே, அவங்கள ஃபாலோ பண்ணால் நம்மளும் அடைய முடியும் அப்படின்னு அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க, புத்தர் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்தது வந்து இப்போ கிறிஸ்தவ மதத்தை வந்து இயேசு கிறிஸ்து ஸ்தாபனை பண்ணார், முஸ்லீம் மதத்தை முகமது நபி ஸ்தாபனை பண்ணார். ஆனால் இந்து மதத்தை மட்டும் யாருமே ஸ்தாபனை பண்ணலை. ஏன்னா அது வந்து சனாதனம் ஆதியிலே தோன்றியது. ரிஷி முனிவர்கள் வந்து கடும் தவம் செஞ்சு டிரான்ஸில் இருக்கும்போது அவர்கள் மூலமாக வந்த சத்தங்கள் தான் வேதங்களாக வெளிப்பட்டது. அது வந்து எல்லோருக்கும் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. அதனால் அதை எளிமைப்படுத்தி உபநிடதங்களாக வெளியிட்டாங்க. ஆனால் அதுவுமே எல்லோருக்கும் புரிஞ்சிடாது. ஸோ அதை இன்னும் எளிமைப்படுத்தி தான் கீதையாக வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த கீதை வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் கிடையாது, அது வந்து சூப்பர் கான்ஷியஸ் அர்ஜுனான்ற கான்ஷியஸ் கிட்ட பேசுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான நோக்கமே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காகத்தான். முதல்ல ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது வந்து ஒரு விதத்தில் உண்மை. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தை இயேசு ஸ்தாபனை பண்ணார், புத்த மதத்தை புத்தர் ஸ்தாபனை பண்ணார், ஒரு மதத்துக்கும் ஸ்தாபகர்கள் இருக்கிறாங்க. இந்து மதத்துக்கு ஸ்தாபகர்கள் இல்லைன்றது உண்மை கிடையாது, ஸ்தாபனை பண்ணது யாருன்னு தெரியலன்றது தான் உண்மை. யாராலும் ஸ்தாபனை செய்யப்படாத ஒரு தர்மம் இவ்வளவு நாள் இருக்க முடியுமா? எத்தனை அந்நிய படையெடுப்புகள் வந்தது. மற்ற எல்லா நாட்டையுமே ஒன்று கிறிஸ்தவ நாடாக அல்லது முஸ்லீம் நாடாக மாற்ற முடிந்தவர்களால் இந்தியாவை மட்டும் ஏன் மாற்ற முடியல? ஸோ அந்தளவுக்கு இந்து தர்மம் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதை ஸ்தாபனை செய்தவர் மற்ற அனைத்து தர்மங்களையும் விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவராக இருந்திருக்கணும். ஏன்னா மற்ற மதங்கள் எல்லாமே அதிகபட்சமாக 2500 வருஷம் அதுக்குள்ளே தான் ஸ்தாபனை ஆகியிருக்குது. ஆனால் இந்து மதம் எப்போ ஸ்தாபனை ஆச்சு தெரியுமா? 5000 வருஷத்துக்கும் முன்னாடி ஸ்தாபனையானது. ஸோ அப்போ ஏன் அதை யார் ஸ்தாபனை பண்ணா அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, யார் இந்து மதத்தை ஸ்தாபனை செய்தார்களோ, இது ஆக்சுவலாக இந்து மதம்னு சொல்லக்கூடாது, ஒரிஜினலாக அந்த மதத்துடைய பேர் சனாதனம் தான். ஆதி சனாதன தேவி தேவதை தர்மம், இதுதான் ஃபுல் பேர். ஸோ அந்த தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சவுடன் உலகம் அழிஞ்சிருச்சு. அதனால்தான் ஸ்தாபனை செஞ்சது யார் அப்படின்னு தெரியல. ஆனால் உலகம்தான் அழியுமே தவிர, உலகமே அழிந்தாலும் ஆத்மாவுக்கு அழிவில்லை. அதுதான் உண்மையிலே கீதையுடைய சாரமே. ஏன் இது கீதையில் சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா உலக அழிவின் பொழுது இது சொல்லப்படுது. அதுதான் மகாபாரத யுத்தத்தின் நடுவில் இது சொல்லப்பட்டதாக காட்டப்படுது. ஸோ இது வந்து 5000 வருட காலச்சக்கரம். ஒவ்வொரு 5000 வருட இறுதியில், அந்த 5000 வருடத்து தான் கல்பம்னு சொல்லுவோம், 5000 வருட இறுதியில் கடவுளே வந்து இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். யார் அந்த கடவுள்? எந்த கடவுளை முஸ்லிம்கள் அல்லான்னு சொல்கிறாங்களோ, கிறிஸ்தவர்கள் பரமபிதான்றாங்களோ, இந்துக்கள் சிவபெருமான் சொல்கிறாங்களோ, அந்த ஒரே கடவுள். இந்த மூன்றும் ஒருவருடைய பெயர் தான், ஒரு கடவுளின் பெயர் தான். ஏன்னா இந்த மூன்றுமே எந்த தாய் தந்தைக்கும் பிறந்ததாக எந்த வேதத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்காது. இந்த 3 பேரையுமே வந்து ஆக்சுவலாக சிவன் வந்து கழுத்தில் பாம்பு போட்டு இருப்பாங்களே, அது சிவன் கிடையாது, அது சங்கர். நம்ம லிங்க ரூபத்தில் வழிபடுறோம் பாருங்கள், அதுதான் உண்மையில் சிவனுடைய ரூபம். ஸோ அதுக்கு மனித உருவம் கிடையாது. ஏன் மனித உருவம் கிடையாது அப்படின்னா, நாமன்றது உடலை சொல்ல, உயிரை சொல்கிறேன். இந்த உயிர் கண்ணுக்கு பார்க்க முடியாது. நுட்பமான ஒளிப்புள்ளி பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அதே மாதிரி உயிர் தான் கடவுள். உயிரை தான் ஆத்மான்னு ஹிந்தியில் சொல்கிறோம். ஸோ கடவுள் ஆத்மாவாகவே இருக்கிறார். தனக்கென்று
சொந்த உடலை தாயின் கர்ப்பத்தின் மூலமாக குழந்தையாக பிறந்து எடுக்கலை அவர் ஒருபொழுதும். அதனால தான் அவரை பார்க்க முடியல. ஆனாலும் அவர் இறுதியில் வருகிறார். வர்றது கடவுள். கடவுள் யாருன்னு தெரியாதனால கிறிஸ்தவர்கள் இயேசு வருவார், இந்துக்கள் கிருஷ்ணர் வருவார் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வருவது சிவபெருமான். எப்படி வர்றாரு? பிறக்கலை, ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த 5000 வருட காலச்சக்கரம் பற்றிய ரகசியத்தை சொல்கிறார். வேதத்தில் ஒரு கல்பத்தின் ஆயுள லட்சக்கணக்கான வருடங்கள் தவறாக மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. கடவுள் சொல்றார் வெறும் 5000 வருடம்தான். அதில் முதல் 2500 வருடம் இதே பூமி சொர்க்கமாக இருக்குது, அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாக நீங்கள் மாற்றிடுறீங்க. நான் சொர்க்கமாக படிக்கிறேன், நீங்கள் நரகமாக மாற்றிடுறீங்க. புது காரை வாங்கி போக போக பழசாக்குறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ புத்தம் புதிய உலகமாக சொர்க்கமாக இருக்கும்போது வெறும் சுகம்தான், அளவற்ற செல்வம், அதை அனுபவிக்க நல்ல ஆரோக்கியமான உடல், அழகிய உடல், மனிதர்கள் மட்டுமில்லை விலங்குகளுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக குணங்கள் இருக்கும். ஒன்றோடு ஒன்று அவ்வளோ அன்பாக இருக்கும். அதுதான் பைபிள் குரானில் கூட பசுவும் சிங்கமும் ஒன்றாக ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்கும் சொர்க்கத்தில்னு போட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட உலகமாகத்தான் கடவுள் படைக்கிறார். 2000 வருஷம் அது அப்படியே தான் இருக்குது. ஏன் அப்படியே இருந்துச்சுன்னா, அங்கே இருந்த மனிதர்களுடைய கவனம் வெளி உலகத்தில் மயங்கலை, அவங்களுடைய உடலில் கூட மயங்கலை, மாறாக அவங்களுடைய ஆத்மாவில் அவங்களுடைய கவனம் நிரந்தரமாக இருந்தது. ஆத்மாவாகிய நான் தான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், அனைத்து காரியங்களையும் செய்கிறேன்ற உணர்வு இயல்பாக இருக்கும் சொர்க்கத்தில். ஸோ கார் ஓட்டுறவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரிலாம் கார் போனாலும் கார் அவங்க கிடையாது, அதை இயக்கிற டிரைவர் தான் நான், டிரைவருக்கு தெரியும்ல. அதே உணர்வு தான் இந்த உடம்பு மூலமாக நான் நினைத்ததெல்லாம் நடத்திக்கிட்டாலும் அதை நடத்துகிற ஆத்மா தான் நான்ற உணர்வு சொர்க்கத்தில் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். அதனால் மற்றவர்கள்கிட்ட பேசும்போது கூட பூர்வ மத்தியில் இருக்கிற அந்த ஆத்மாவில் தான் அவங்க கவனம் இருக்கும், உடலில் போகாது கவனம். ஸோ அப்போ ஆத்மாவில் கவனம் இருக்கும் பொழுது நிரந்தரமாக ஒரு அமைதியும் ஆனந்தமும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தமும் தான். 2500 வருஷம் இப்படி ஆத்மாவில் கவனம் இருந்ததுனால, வெளி உலகத்தில் கவனமே சிதறாததுனால, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் மனிதனுக்குள் நுழையாமல் இருந்தது. காரணம், உடல்ன்ற உணர்வு வந்தால் தான் காமம், கோபம், சுயநலம் எல்லாமே வரும். அங்கே உடல்ன்ற உணர்வே இல்லை. ஆனாலும் குழந்தையெல்லாம் பிறக்கும். எப்படி பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமடைவாள். ஏன்னா அவ்வளோ பரிசுத்தமான ஆத்மாக்களுடைய எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி உடனே நடக்கும். அவ்வளோ பரிசுத்தமாக அவங்க இருந்ததுனால தான் அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம் இந்துக்கள். ஸோ அப்படி இருந்தவர்கள் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்வதற்குத்தான் சிவபெருமான் கடைசியின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்கு வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் முற்றிலும் இலவசமாக அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. இதை முரளின்னு சொல்லுவோம். யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்ம கூட வேறு சேனலில் அந்த முரளி போடுறோம். அவசியம் அதை தினமும் கேளுங்கள். கடவுளே நேரடியாக உங்ககிட்ட பேசுகிற ஞானம். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி வேதங்களில் இருந்து எளிமைப்படுத்தி உபநிடதம் வரல, உபநிடதத்தை எளிமைப்படுத்தி கீதை வரல. மாறாக முதலில் தோன்றிய வேதமே கீதை தான். கீதை தான் சாரம். கீதா சாரம்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அந்த கீதை புக்கை சாரமாக அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஓரளவுக்கு அது உண்மையும் கூட. ஆனால் அந்த கீதையே சாரம்தான். அந்த சாரத்திலிருந்து வந்த விஸ்தாரம்தான் உபநிடதங்கள், வேதங்கள், ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் எல்லாமே. அனைத்துக்கும் தாய் கீதை. முதலில் எழுதப்பட்டது கீதை தான். ஆனால் நமக்கு என்ன தோணும், மகாபாரதத்தின் கடைசி கிளைமேக்ஸ் தானே கீதை அப்படின்னு நமக்கு தோணும். மகாபாரதத்தில் ஒரு பார்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையில் கீதையிலிருந்து விஸ்தாரமாக வெளிப்படுறது தான் எல்லா வேதங்களும், ராமாயண மகாபாரதம் உட்பட. ஸோ நாம் இப்போ படிக்கிற கீதை வந்து வியாச பகவான் எழுதியது, அதாவது ஒரு மனிதன் எழுதியது அப்படின்னு அதை தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த கீதையே எதோடைய நினைவு அப்படின்னா, கலியுகத்தின் இறுதியில் சிவபெருமான் மனிதர்களுக்கு கொடுக்கிற ஞானத்துடைய நினைவாக எழுதப்படுது.
ஆனால் அதுக்காக கீதை அப்படியே ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரிலாம் கிடையாது. கடமையை செய் பலனை எதிர்பாராது, ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. இதுவே முதல்ல ரஜினி அவருக்கு புரியாததுனால தான் கடமை செய் பலனை எதிர்ப்பாருன்ட்டு அவருடைய மண்டபத்திலே போட்டு வச்சிருக்கிறார். இல்லை, இந்த சிம்பிளான விஷயமே புரியலன்னா மற்ற விஷயம்லாம் எங்கே புரியும்? உதாரணத்துக்கு, தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன்னு கீதையில் இருக்கும். அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை, கீதையில் நான் அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு கீதை உபதேசம்லாம் பண்ணுறவங்க சாது சன்னியாசிலாம் இருக்கிறாங்களே, நான் அடித்து சொல்கிறேன், யாருக்குமே இதுக்கான அர்த்தம் தெரியாது. இதுன்னு இல்லை, நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும், எதுக்கும் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் மணிக்கணக்காக அதுக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையை விட்டு வெளியில் போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு விஸ்தாரம். ஸோ கடவுள் கொடுக்குற இந்த ஞானம் முரளி படிக்காத வரைக்கும் கீதைக்கோ, ஏன் ராமாயண மகாபாரதம் சிம்பிளாக இருக்குது, அதுக்கே ஒரிஜினல் அர்த்தம் தெரியாதனால தான் ராமரையே கெட்டவனாக காட்டுறாங்க, இயேசுவையே கெட்டவனாக காட்டுறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம்? ஏன்னா அதில் ஒரு முரண்பாடான சில விஷயங்கள் இருக்கும். அது இருக்குதுனாலே அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அது நமக்கு புரியலன்னு அர்த்தம். ஆனால் அதை புரிஞ்சிக்காத காரணத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம், ராமர்லாம் ஒரு ஆம்பளையா, பொண்டாட்டியை சந்தேகப்படுறாரு, அப்படி இப்படின்னு நிறைய அவர் மேலே பழி. ஆனால் மொத்தத்தில் அப்படி ஒரு கதையே நடக்கலை, அது வேறு விஷயம். எதுவுமே மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் எதுவுமே நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. கலியுகத்தின் இறுதியில் நடக்கக்கூடிய விஷயத்தை தீர்க்க தரிசனமாக ஒரு கதை வடிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அது எல்லாம். இல்லாட்டினா அதை நம்ம வேதம்னு சொல்ல மாட்டோம், வரலாற்று புஸ்தகம்னு சொல்லியிருப்போம். அது வரலாறு கிடையாது. சரி, இப்போ கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன சொல்கிறாரு? சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருந்ததுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அசுரகுணம் வரல, அதனால் தேவதையாக இருந்தீங்க. 2500 வருஷம் கழித்து ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வுக்கு வரும்போது தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறீங்க. அப்புறம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போ தெய்வீக குணம் நிரம்பிய தேவதையாக இருந்த நீங்களே அசுர குணம் நிரம்பிய அரக்கர்களாக மாறுறோம். இப்போ நாம் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ ஆனால் கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுகம் வரும். ஏன்னா இது காலச்சக்கரம், டிசம்பர் முடிஞ்சால் மீண்டும் ஜனவரி வரும். ஸோ அப்போ ஆனால் இந்த கலியுகம் கடைசி யுகம் இல்லையா, உலக அழிவு வரும். அதற்கு பிறகு தான் சத்தியுகம் வரும். இந்த உலக அழிவுன்றதே உலகத்தை புதுப்பிக்கிற விஷயம்தான். அப்போ தான் கடவுள் சொல்கிறார், பயப்படாதீங்க, நீங்கள் அழிவற்ற ஆத்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டியது எல்லாம் இப்போ ஆத்மா அழுக்காக இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்குனால சூழப்பட்டிருக்கு. அந்த அழுக்கை என் நினைவிலிருந்து எரித்து விடுங்கள். சத்யுகத்தில் மீண்டும் தேவதையாக பிறப்பதற்கு தகுதி பெற்று விடுவீர்கள் அப்படின்னு சிம்பிளாக ஒரு லைன் ஞானத்தை சொல்கிறார். இதோடைய விஸ்தாரம்தான் கீதை, ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே. ஏன்னா மீண்டும் உங்களை ஆத்மானு உணரணும். ஆத்மானு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைக்கணும், உடல் உணர்வை மறக்கணும், சிவபெருமானை நினைத்து. ஸோ இது எப்போ சொல்கிறார்? உலக அழிவுக்கு முன்னாடி, அழிவு காலத்தில் சொல்கிறார்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் தன்னுடைய மரண காலத்தில் மார்கண்டேயன் போய் சிவலிங்கத்தை கட்டிப்பிடிச்சிக்கிட்டான்னு சொல்கிறது. சிவனுக்கு உடல் கிடையாது கட்டிப்பிடிக்க. ஸோ நுட்பமான ஒளிப்புள்ளி புத்தியினால் அவருடைய நினைவிலே மூழ்குவதன் மூலமாக ஆத்மா தன் பாவங்களிலிருந்து விடுதலை அடைகிறது. அதாவது பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்பிக்குது. அது மட்டும் இல்லை, தன்னை தூய்மையாக்கிக்கிற காரணத்தினால தூய்மையான அந்த சத்தியுக சொர்க்கத்தில் மீண்டும் ஜென்மம் எடுக்குது. அப்படி தன்னை தூய்மைப்படுத்திக்கல, மனிதர்கள் உருவாக்கிய மதங்களே எங்களுக்கு போதும் அப்படின்ட்டு அந்தந்த மதத்தையே பிடிச்சிக்கிறவங்க, அந்த மதம் மீண்டும் எப்போ தோன்றுதோ அப்போ தான் வருவாங்க. அது வரைக்கும் மேலே கடவுளோட பரந்தாமத்தில் ஒரு கோம ஸ்டேஜில் இருப்பாங்க. கடவுள் இருக்கிறது சொர்க்கம் கிடையாது, அந்த இடத்துக்கு பேர் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. சொர்க்கம் இதே பூமி தான், மேலே ஜஸ்ட்டு நீங்கள் சுயநினைவு இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அது ஒன்றும் ஒரு பெரிய சாதனை கிடையாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கடைசியில் எல்லாரையும் அடிச்சாவது இட்டுட்டு போயிடுவார். ஏன்னா இந்த பூமியை சொர்க்கமாக்கணுமே. சொர்க்கத்தில் ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம். அதனால தான் அங்கே அமைதியும் ஆனந்தமும் இருந்துச்சு. அடுத்தது 2500 வருடம் கழிச்சு இந்த பூமி நரகமானதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒரு மதமாக வருது. ஸோ மனிதனும் தேக உணர்வுக்கு வந்துடுறான். அப்போ தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஏன்னா தேவதைகள்னால் தூய்மையானவர்கள் அவனுக்கு தெரியும்.
ஆனால் இப்போ அவன் தூய்மையை இழக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் தேவதை பேரை கெடுக்கக்கூடாதுன்ட்டு அப்போ இந்தியாவுடைய பேர் ஹிந்துஸ்தான் இருந்ததுனால ஹிந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ அது மதம்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு பேர் கேரளைட்ஸ். கேரளைட்ஸுன்றது ஒன்றும் மதம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பேர் தமிழர்கள். தமிழர்கள்ன்றது ஒன்றும் மதம் கிடையாது. அந்த மாதிரி தான் ஹிந்துன்றது மதம் கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் மதம். ஸோ அது மட்டும் பூமியில் இருக்கும்போது மட்டும்தான் அமைதியும் ஆனந்தமும் இருக்கும். ஸோ அந்த தர்மம் எப்படி இருக்குது அப்படின்னா, சொர்க்கத்தில் அந்த சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிச்சது, அப்போ மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆத்ம உணர்வு வரும்பொழுது, உடல் உணர்வை மறக்கும்போது தானாகவே தெய்வீக குணங்கள் மட்டுமே வெளிப்படும். அசுர குணங்கள் ஃபுல்லாக நம்மை விட்டு நீங்கிடும். இதை கலியுகத்தின் இறுதியில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை தயார்படுத்துகிறார். இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய குணம் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன குணம் இருக்குதோ அதுதான் அடுத்த ஜென்மத்தில் வெளிப்படும். அப்போ சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் சத்தியுகத்தின் குணத்தை நீங்கள் இறக்கிறதுக்குள்ளே வளர்த்துக்கிட்டிங்கன்னா சத்தியுகத்தில் பிறப்பீங்க. ஆனால் உங்களுடைய குணம் வந்து சத்தியுகம் திரேதாயுகம் இது ரெண்டும் சொர்க்கம், அடுத்த துவாபரயுகம் கலியுகம் நரகம். கலியுகத்தில் குணத்தை நீங்கள் விடவே இல்லை இறக்கும்பொழுது அப்படின்னா கடைசியில் தண்டனையெல்லாம் அனுபவித்து மேலே போயிட்டு சத்தியுகத்தப்பு கீழே வரமாட்டீங்க, திரேதாயுகத்துக்கு வரமாட்டீங்க, துவாபரயுகத்துக்கும் வரமாட்டீங்க. கலியுகம் ஆன பிறகு உங்கள் குணம் மாதிரி இந்த உலகம் மாறும் பாருங்க, அப்போ தான் பிறவியே எடுப்பீங்க. ஸோ அப்போ சொர்க்கத்துக்கு போனால் என்ன பண்ணணும்? மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள் எல்லாம் நரகத்தில் தான் உருவாக்கப்படுது. அப்போ கடவுள் உருவாக்கிய சொர்க்கத்திற்கு போகணும்னா மனிதர்கள் உருவாக்கிய மதத்தை எல்லாம் மறந்து, ஏன்னா அந்த மதங்கள் எல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட மதங்கள் இல்லை. நீ உடலே கிடையாது, ஆத்மா. அந்த ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா, அவரை மட்டும் நீ நினைவு செய்தால் மட்டுமே உன் ஆத்மா தூய்மையாகும், உன் பாவம் அழியும், நீ சொர்க்கத்திற்கு வர முடியும். ஸோ நீட் ஆஃப் தி அவர் மத நல்லிணக்கம் கிடையாது, அது சாத்தியமும் கிடையாது. உலகம் ஃபுல்லாக எந்த நாட்டில் வந்து எல்லா மதமும் ஒற்றுமையாக இருக்குது காட்டுங்க பார்ப்போம். எல்லா நாட்டிலையுமே இதை வச்சு தான் அடிச்சிக்கிறாங்களே, இதை வச்சு தான் பாலிட்டிக்ஸே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ சாத்தான் மதங்களை படைச்சதே ஒருத்தர் அடிச்சிக்கிறதுக்காக தான். ஸோ மனித வழி எல்லாமே சாத்தான் வழி தான். ரெண்டே வழி தான் உலகத்தில், ஒன்று கடவுள் வழி, இன்னொன்று இல்லை. அதை தவிர எல்லாமே சாத்தானுடைய வழி தான். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி கடவுளை தேடி அடைந்து உணர்ந்து சந்தோஷமாக வாழறதுக்காகத்தான் அப்படின்னு கேட்க நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி வாழறாங்களா? ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது ஐஸ்வர்யா சொன்னாங்களாம், இந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்குன்ட்டு. வாங்கலாம், ஆனால் மத நல்லிணக்கம் வந்துடுமா? வருஷம் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்க. உலகத்தில் எங்கேயாவது அமைதி வந்துடுச்சா? நம்மளை நாமே ஏமாற்றிக்கலாம், அவ்வளோதான். ஸோ உலகத்தில் அமைதியை கடவுள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா அவர் படைத்த உலகத்தில் மட்டும்தான் அமைதி இருந்தது. இப்போ நம்ம வாழறது சாத்தான் படைத்த உலகம். ஸோ சாத்தான் படைத்த உலகத்தில் அமைதியை உருவாக்க முடியுமா? அதுவும் சாத்தான் வழியை வச்சுக்கிட்டே. மனித வழி எல்லாமே சாத்தான் வழி தான். ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், அதுவே பிரச்சனையாகிடும். எந்த நாட்டில் இன்றைக்கி பிரச்சனை இல்லை சொல்லுங்கள்? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொருத்தர் சட்டத்தை ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக எழுதுனாங்க. எந்த மனிதன் போட்ட சட்டமாவது அந்த நாட்டை அமைதியாக வச்சுருக்குதா? இப்போ முஸ்லீம்கள் வந்து கடுமையான சட்டம், இப்போ கூட இங்கே கூட கற்பழிப்புலாம் நடந்துச்சுன்னா முஸ்லீம் நாட்டு சட்டத்தை இங்கே அமல்படுத்தணுன்றாங்க. இப்போ முஸ்லீம் நாடுகளில் முதல்ல அமைதி இருக்குதா? அவங்களுக்குள்ளே அடிச்சிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ மனித வழி அமைதியை கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதேமாதிரி கம்யூனிஸ்ட் நாடுகள், நார்த் கொரியா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை ஸ்லைட்டாக எழுத்தாலே கொன்னுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயத்திலே வச்சுருக்கலாம் அமைதியாக. அது உண்மையான அமைதி கிடையாது, மன அமைதி கிடையாது, இல்லையா? ஸோ எத்தனை பேர் வடகொரியாவில் வந்து தப்பிச்சு உயிர் போனாலும் பரவாயில்லன்ட்டு தப்பிச்சு வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா ஜெயிலில் போய் பயங்கர சித்திரவதை. அவங்கள மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தினரையும் சேர்த்து கொலை பண்ணுவாங்க. ஆனால் சொர்க்கத்தில் அமைதி இருக்கும், ஆனால் அடக்குமுறையினால் இருக்காது. இயல்பாகவே அவங்க அமைதியானவர்களாக இருப்பாங்க. யார்? மக்களும் சரி, ஆட்சி செய்கிறவங்களும் சரி. அங்கே ராஜாராணி ஆட்சி தான் நடக்கும். அதில் நம்பர் 1 மகாராஜா தான் ஸ்ரீநாராயணன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ யார் நம்பர் 1 அமைதியாக இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், பொறாமை, பழிவாங்கிற குணம் இதெல்லாம் முற்றிலும் மறக்கிறாங்களோ, அமைதியின் சொரூபமாகறாங்களோ, அவங்க தான் அமைதியான சொர்க்கத்தின் மகாராஜாவாக ஆக முடியும். அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். எல்லாருக்கும் உரிமை இருக்குது, ஆனால் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், இல்லையா? இங்கே சம உரிமைன்னு சொத்தை பிரித்து வா எல்லாரையும் சொர்க்கத்துக்கு இட்டு போனால் என்ன ஆகும்? ஒரே நாள் அதையும் நரகமாக்கிடுவாங்க.
ஆனால் தான் முயற்சி செஞ்சு தான், அதாவது அடையிறதுக்கான உரிமை இருக்குது. அந்த உரிமை இருக்குதுன்றது சொல்கிறது தான் இந்த மாதிரி வீடியோ. சொர்க்கத்திற்கு நம்முடைய அப்பா கடவுள் வந்திருக்கிறாரு, சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்காரு, அதுக்கு உங்களை தகுதிப்படுத்துறதுக்கான ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ இதை முதல்ல நம்பணும், ஏற்றுக்கணும், முயற்சி செய்யணும். ஸோ முயற்சி செஞ்சு தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுதான் முருகன் பிள்ளையார் ஞானப்பழ கதை. ஏன் அவர் பாதியாக பிட்டு கொடுத்துருந்தா பிரச்சனை கிடையாது, ஏன் சிவன் இப்படி பண்ணார் தெரியுதில்ல, ஏதோ வித்தியாசமாக இருக்குன்ட்டு. அப்போ அதில் வேறு ஏதோ ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னென்னா ஞானத்தின் பலன் சொர்க்கம். அது நீங்கள் முயற்சி பண்ணி தான் அடையணும். என்ன முயற்சி? முருகன் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறார், உலகத்தையே சுற்றுறார், இவர் அசால்ட்டாக வாங்குறார். அங்கே முயற்சியே அதுதான். உலகத்தில் உள்ள அனைத்து கவர்ச்சியிலேருந்தும் உன்னுடைய புத்தியை விடுவிச்சு ஒரு சிவத்தந்தையோடு மட்டும் புத்தியை இணைக்கிறது தான் முயற்சி. அப்படி நீ இருந்தால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீ அதிபதியாவாய். உலகத்தின் விஷயத்தில் நீ மயங்கினா அனைத்தையும் இழந்துடுவ. அப்படிங்கிறது தான் முருகன் பிள்ளையார் கதையுடைய, ஞானப்பழ கதையுடைய உண்மையான அர்த்தம். ஸோ கடவுளே ஸ்தாபனை பண்ண தர்மம் இது. இது இப்போ மறுபடியும் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா மதங்களும், ஏன் எந்த மதமும் சொர்க்கத்தில் இருக்காது, எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ அங்கே கடவுள் படைத்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் ஆரம்பத்தில் இருக்கும். அதுவே பிற்காலத்தில் இந்துவாகி அதுவும் கடைசி வரைக்கும் இருக்குது. அதனால தான் இது பேர் ஆதினா ஆரம்பத்தில் தோன்றிய, சனாதனன்னா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய, அழிவற்றன்னு அர்த்தம், தேவதைகளுடைய தர்மம். ஆனால் அந்த தர்மம் அழிஞ்சிருச்சு, அந்த ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இல்லை, அந்த குணம் போயிடுச்சு இல்லை. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலையில் இன்றைக்கி மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நிலைக்கு கடவுள் இப்போ நம்மளை அழைச்சிட்டு வர்றார். ஸோ இப்போ நீட் ஆஃப் தி அவர் மத நல்லிணக்கம் கிடையாது. சாத்தான் உருவாக்கிய பாதையை நாங்கள் ஒற்றுமையாக வைத்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறது உண்மையில் புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனால் சாத்தான் கொடுத்த அத்தனை பாதையையும் தியாகம் செய்து இறைவனின் கையை பிடிப்போம். அவர் வந்துட்டார், அவருடைய வழிப்படி நடப்போம். இதுதான் நீட் ஆஃப் தி அவர். இதை ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இந்த செய்தியை சொல்லணும் உலகத்துக்கே அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் பல வருஷமாக முயற்சி பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒய்ஃபை தான் அவங்களால சந்திக்க முடிஞ்சதே தவிர ரஜினி அவர்களை சந்திக்கவே முடியல. இதுதான் உண்மையிலே நீட் ஆஃப் தி அவர். சிவபெருமான் வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறது. ஆனால் அந்த பாக்கியம் ரஜினி அவர்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கீதையை பற்றி ரஜினி அவர்கள் சொல்லும் பொழுது சூப்பர் கான்ஷியஸ்னஸ்க்கும் நடக்கிற உரையாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிறைய மெடிடேஷன், ஆன்மீகம் பேசுகிறவங்க, குறிப்பாக வெஸ்டர்னர்ஸ்லாம் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அப்போ கடவுள்னே ஒருத்தர் இல்லை, ஆம்னி ப்ரெசன்ட்ற வேர்டை வேறு அடிக்கடி யூஸ் பண்ணுவார் ரஜினி அவர்கள். எங்கும் நிறைந்தவர் கடவுள், இதை விட கடவுளை அசிங்கப்படுத்த முடியாதுன்றார் இல்லையா. உங்கள் அப்பா உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு, எங்கடா உங்கள் அப்பானா அவர் எல்லா இடத்துலையும் இருக்காது பாரு, நாய் பன்னி இதுக்குள்ளெல்லாம் இருக்கிறாருன்னா அது பெருமையாக அவமானப்படுத்துறதா? யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி கடவுள் உடலே எடுக்காதவர், அமைதியான பரந்தாமத்தில் இருந்து அவர் இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. அமைதினா என்னன்னு கேட்கக்கூடிய இந்த கலியுகத்தில் நாமளே ஐயோ இங்கே பிறக்கவே கூடாது, கடவுள்கிட்ட போகணுன்னு ஏங்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கடவுள் இங்கே வரார். எவ்வளோ அன்பானவர் அவரை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக புகழ்ந்தாலும் பத்தாது. அப்படிப்பட்டவரை போய் எங்கும் நிறைந்தவன்னு அது ஒரு புகழ்ச்சின்னு நினச்சி சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவர் ஒரு வயோதிகர் உடலில் என்ன தெரியுமா பண்ணுறாரு? கான்ஷியஸ் இல்லை, அன்கான்ஷியஸாக இருக்கிறான் மனுஷன், அவனை கான்ஷியஸாக ஆக்குறார் கடவுள். ஸோ அன்கான்ஷியஸ்னால் என்ன அர்த்தம்? நான் ஆத்மான்றதே மறந்து இருக்கிறான், மயக்க நிலையில் இருக்கிறான். ஸோ அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா பாடி கான்ஷியஸில் இருக்கிறான். அவன் பாடி கிடையாது, அழியக்கூடிய உடம்பு அவன் கிடையாது, அழிவற்ற ஆத்மா தான் அவன். அதை தான் உணர வைக்கிறார். ஸோ அன்கான்ஷியஸாக இருக்கிறவனை கான்ஷியஸ் ஆக்குறார். இதை தான் பைபிளில் இறுதியில் கல்லறையிலிருந்து உங்களை எழுப்புவேன் அப்படின்னு அர்த்தம். அந்தளவுக்கு செத்து போன மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிட்டான் மனுஷன். இல்லை நான் யாருன்னே தெரியாமல் இருக்கிறானே, அப்போ அது செத்து போனதுக்கு சமம் தானே. அப்போ அதை எழுப்புறார். இந்த உடம்புன்ற கலரிலேருந்து ஏந்திரிச்சு வா ஆத்மா, நீ ஆத்மான்றார். ஸோ இதுதான் அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குளத்துக்கு கீழே இருந்து எழுப்புறாங்க இல்லையா. ஸோ அதே விஷயம்தான்.
இல்லையா சாக்கடையில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறோம், காமம் கோபன்ற சாக்கடையில். ஸோ இதிலிருந்து கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து எழுப்பி ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் அலங்காரம் பண்ணி பூஜிக்க தகுந்தவராக மாத்துறாருன்றது தான் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அத்திவரதரை எடுத்து அலங்காரம் பண்ணி பக்தி பண்ணுறாங்க. மறுபடியும் என்ன ஆகுது, மறுபடியும் குளத்துக்குள்ளேயே போட்டுடுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை கடவுள் நம்மளை எழுப்பி பூஜைக்கு தகுந்தவராக மாற்றி சொர்க்கத்துக்கே அதிபதி ஆக்கிட்டு போகிறாரு. 5000 வருஷம் இறுதியில் வந்தால் மறுபடியும் நம்ம சாக்கடையில் கிடக்கிறோம், அனைத்தையும் இழந்துடுறோம். காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் வந்து மறுபடியும் கடவுள் வந்து அனைத்தையும் கொடுக்கறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ கோடியில் சிலருக்கு மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்கும், அவங்க தான் தேவதை ஆக முடியும். அப்படி தேவதை ஆத்மாவாக நீங்கள் இருந்திருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை கடைசி வரை பார்ப்பீங்க, புரிஞ்சிக்குவீங்க, இதை ஃபாலோ பண்ண முயற்சியும் பண்ணுவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.